சற்று முன் லிவர் பாதித்து பிரபல நடிகர் வெறும் குறைந்த வயதில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும், மருத்துவ குழு அவருக்கு 24 மணி நேரம், அதாவது 48 மணி நேரம் கெடு விதித்துள்ளதாக வலைதளங்கள்ல ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த செய்தி அறிந்து தமிழ் திரையுலகம் அனைவருமே அதிர்ச்சியில் மூழ்கி உள்ளார்கள் என்றே சொல்லாங்க. ஓகே, அந்த நடிகர் யாரு? இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல இவர் நடிக்கும் காலகட்டங்கள்ல ஒரு மூத்த பையனா தான் இருந்தாரு. சார் நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காப்லையே அப்படின்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜெயம் ரவியை எல்லாருக்குமே பிடிக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மண்ணில் பிறந்தவர், திருமங்கலத்துல பிறந்தவர். ஓகே, இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா இவரோட கெரியர் ஆரம்பத்துல நல்லா இருந்ததுங்க. காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும் இல்லையா? அதை நம்ம தான் ஓவர் கம் பண்ணணும். மனுஷனா இருந்தா பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா இவருக்கு தோல்வி பார்த்தீங்கன்னா ஏவுகணை மாதிரி தாக்கியது என்றே சொல்லாங்க. 2020ல இருந்து இவர் நடிச்ச அனைத்து படமே ஃப்ளாப்பு. ஓகே, ஏறத்தாழ ஒரு 20 படம் நடிச்சிருப்பாரு. 20 படமே ஃப்ளாப்பு. திரைக்கு வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. இவரோட படமா தேட்டர் விநியோகஸ்தர்கள் வாங்கவே மறுத்துட்டாங்க என்றே சொல்லாங்க. ஆரம்பத்துல ஜெயம் அண்ட் ஜெயம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இவரோட முதல் படம் இவங்க அண்ணன் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கடவுள். அண்ட் ஜெயம் அந்த படம் மூலம் தான் அறிமுகமானாருங்க ஜெயம் ரவி. அதற்கு முன்னாடியே குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தார். ஓகே, அதன் பிறகு எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, இப்படி தொடர்ந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் என்றே சொல்லாங்க. அந்த 2010 அந்த காலகட்டங்கள்ல ஜெயம், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, சந்தோஷ் சுப்பிரமணியம், பேராண்மை, தனி ஒருவன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு தனித்துவமான தனி ஒருவன் படம் என்றே சொல்லாங்க. செம்ம ஹிட். அதுக்கப்புறம் கோமாளி டீசெண்டாக ஓடிச்சு, நிமிர்ந்த நிழல் டீசெண்டாக ஓடிச்சு. ஆனால் இவருக்கு அடுத்து எல்லா படமே மிகப்பெரிய தோல்வி படம் என்றே சொல்லாங்க. ஒரு நடிகராக இவர் தான் அதிக அளவில் தோல்வி படம் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு தோல்வியை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. கொஞ்ச நெஞ்ச தோல்வி கிடையாது, எக்கச்சக்க தோல்வி. தாஸ், மலை, இளைய திருடன், தாம்தூம், ஆதி பகவான், சகலகலா வல்லவன், வனமகன், பூமி, அகிலன், இறைவன், சைரன், பிரதர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா படமும் திரைக்கு 2-3 நாள் கூட ஓடலைங்க. அண்ட் விநியோகஸ்தர்கள் இவன் நடிக்கவே வேணாமியா, தயவு செய்து நீ வேற தொழிலுக்கு போயிரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா, ரொம்ப மனம் முடிஞ்சிட்டாருங்க. ஏன்னா இவரோட கெரியர் மிகப்பெரிய பிரைட்னஸா ஆரம்பிச்சது. அண்டு ஒரு வெற்றி ஹீரோவாக போற்றப்பட்டவர் மிடில், அதாவது காலங்கள் மாறினோன்னு இவர் வரும்போது 2K கிட்ஸ் காலமாக மாறிடுச்சு. 2K கிட்ஸுக்கு இவர் சுத்தமாக பிடிக்கல. ஓகே, அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் புறம் தள்ளிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த தோல்வியை இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. தோல்விதான் ஒரு மனுஷனை அழிக்கும், தவறான வழியில் செல்ல வைக்கும் என்றே சொல்லலாம். இவருக்கு அந்த டாப் கெரியர்ல பார்த்தீங்கன்னா இவரோட திருமண வாழ்க்கை, அந்த ஆர்த்தி ரவி இருக்காங்களே, ஆர்த்தி நல்ல பொண்ணுங்க, உண்மையிலேயே குடும்ப குத்துவிளக்கு என்றே சொல்லலாம். அருமையான குடும்பம், செம்மையா வாழ்ந்தாங்க. அவங்கள இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு, இவங்கள அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கும் என்றே சொல்லலாம். அவங்க இன்டர்வியூலாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க வாமிட் இருக்கும்போது இவர் கையால தாங்கி பிடிப்பாராமா, பிரெக்னண்டா இருக்கும்போது. அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. இவங்கள மாதிரியா வாழணும். ஏன்னா 14 வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்துருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் அந்த 3வது மனுஷி உள்ள வந்தாங்க. அதாவது இவர் அந்த தவறான பாதைக்கு போனதே படம் தோல்விதான். தோல்வி ஒரு மனுஷனை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும். அதை எவன் சரியா கையாளுறானோ அவன் தாங்க இந்த உலகத்தை கைக்குள்ள வைக்க முடியும். இவர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டாரு. இதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அழகான 2 பசங்க. இவர் வாழ்க்கையில எல்லாமே இவருக்கு சூப்பரா அமைஞ்சுதுங்க. 2 பசங்க, அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா ஆடை வடிவமைப்பாளர், டிசைன் வடிவமைப்பாளர். கணவன் மேல அவ்வளோ உயிரா இருந்தாங்க. அவங்க மனைவி குடும்பமே பணக்கார குடும்பம் தான். ஓகேவா, இப்படி இவர் வாழ்ந்திருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாங்க. ஆம்பளையை பொறுத்தவரை தோல்வி தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், நல்லா இருக்கிற வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் இவர் கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தோல்வியில அந்த சக நடிகர்கள், சுற்று நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது. இந்த சமீபத்தில் ஸ்ரீகாந்த் சிக்கினார் பார்த்தீங்களா, வலைதளங்களில் வந்த செய்தியை தான் நான் உங்ககிட்ட படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாருங்க. அந்த மாதிரி ஆனவனையே உடம்பு விறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருச்சு. 100 கிலோவுக்கு வந்துட்டாரு. ஓகேவா? ஜெயம் ரவி சமீபத்துலலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மயக்கப்பட்ட நிலையில வந்துட்டு கிடந்தாரு. அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவர வந்துட்டு மீட்டு கொண்டு வந்துரலாம் ஜெயம் ரவிய. அப்படி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இப்படி முயற்சி பண்ணும்போது தான் மனைவிய வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தவறான தொடர்புலயும் இருந்தாருங்க. கெனிசா கோவால போய் இந்த நண்பர்களோட ஒரு பார்ட்டிய வந்துட்டு அட்டெண்ட் பண்ண போயி, அங்க கெனிசாவோட பழக்கம் ஏற்பட்டு, கெனிசா வந்துட்டு இவங்கள விட்டே குடுக்கல. அதாவது இவங்க முதல் மனைவிய வந்துட்டு சந்திக்கவே வர்றது கிடையாது. இவங்கள ஒரு விரோதி மாதிரி சித்தரிச்சுட்டாங்க ஜெயம் ரவி கிட்ட. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ புதுசா ஒருத்தவங்க வந்தோனே பழச மறந்துட்டாங்க. அந்த பசங்களையாவது பார்க்க வேணாமா? 2 பசங்க அவ்வளோ கியூட்டா இருப்பாங்க. அப்பா அப்பான்னு உயிரே விடுவாங்க. இப்ப அப்பாவ பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்க. இப்படி ஒரு அப்பா வேணா நீ தனியாவே வாழுமா? அதாவது முதல் மனைவி ஆர்த்தி கிட்ட சொல்லி, அவங்க வாழ்க்கை வந்துட்டு என்னங்க சொல்றது? கணவர் மேல உயிரா இருப்பாங்க. அப்படி இருந்துமே என்ன சொல்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ரொம்ப டிப்ரஷனோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பசங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்ல மனைவிங்க. சூப்பரான மனைவி. ஆனா அதுதான் இவர சொல்லியும் தப்பில்ல. இவர் அந்த தோல்வி வந்துட்டு வேற பாதைக்கு தள்ளிவிட்டது என்றே சொல்லலாங்க. அந்த கெனிசாவோட சுத்தி அவங்க வந்துட்டு பிரான்ஸ்ல பிறந்தவங்க. பாடகி. ஒரு ஹார்ட் பாடகி என்றே சொல்லலாம். டான்ஸு, அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியா வந்துட்டு தொடு சிகிச்சை இது வந்துட்டு வச்சு நடத்துறாங்க. இப்படி என்ன சொல்றது? அந்த கோவா பார்ட்டில இவங்க 2 பேருக்கும் கனெக்ட் ஆயிருக்குங்க. ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு நண்பர்கள் மாரி தான் பழகியிருக்காங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் நெருப்பும் பஞ்சும் பக்கத்துல இருந்தா எப்படிங்க நண்பர்களா இருக்க முடியும்? இந்த மாரி தான் பத்திக்கிறோம். அது வந்துட்டு ரொம்ப நெருக்கமாயி இத தான் வந்துட்டு கண்டிச்சிருக்காங்க. அவளோட வந்துட்டு நீ சுத்தக்கூடாது, சுத்தக்கூடாதுன்னு. என்னோட பர்சனல் வாழ்க்கையில நீ தலையிடாதம்மா அப்படின்னு வந்துட்டு ஜெயம் ரவி சொல்ல, இவங்களுக்கு அது அங்கேயே வந்துட்டு சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி வீட்டுக்கே வர்றது கிடையாது. கெனிசாவோடயே இருந்திருக்காங்க. இவங்க ஆளுகள விட்டு வந்துட்டு ஜெயம் ரவிக்கே தெரியாம ஃபாலோ பண்ண விட்டுருக்காங்க. அப்பதான் தெரிய வந்திருக்கு, இவங்க வந்துட்டு கணவன் மனைவி மாரி வந்துட்டு வாழ்றாங்க. நம்ம கணவர் நம்மள விட்டு கம்ப்ளீட்டா பிரிஞ்சுட்டாருன்னு அவங்களுக்கு தெரிய வர போய் தான், இந்த பிரச்சனைய வந்துட்டு பெரிய லெவல்ல சோசியல் மீடியால கொண்டு வந்தாங்க. இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல போச்சுன்னா, நமக்கு சினிமா கரியர் போயிரும்னு சொல்லிட்டு, ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா, விவாகரத்து பண்ணிட்டாரு. அவங்க பசங்கள கூட பார்க்கலங்க. அதுதான் அன்றைய காலத்து ஞானிகள் சும்மாவா சொல்லியிருக்காங்க, "மண்ணு, பொண்ணு, பெண்ணு இந்த 3ல விழுந்தவன் வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு மீளவே முடியாதுங்க. இதை யாரு சரியாக ஹேண்டில் பண்றாங்களோ, அவன் தான் வந்துட்டு இறைவனை இறுதி காலகட்டத்தில் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாயவலை. அந்த மாயவலையில தான் இவர் வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு சிக்கிட்டாரு. அவங்க பசங்களையே மறந்துட்டாருங்க. மனைவியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. இந்த கர்ம வினை தான் இவர மிகப்பெரிய லெவல்ல தொடர்ந்து விட்டது என்றே சொல்லாங்க. ஏன்னா 14 வருட வாழ்க்கைய ஒரு புதுசா ஒருத்தவள பார்த்தோனே வந்துட்டு தூக்கி எறிஞ்சாரு பார்த்தீங்களா? அதுதான் கடவுள் வந்துட்டு இவர மிகப்பெரிய லெவல்ல தண்டிச்சிருக்காரு என்றும் வலைதளங்கள்ல வந்துட்டு இவருக்கு நடந்த கொடுமையை பார்க்கும்போது சில செய்திகள் வெளியாகி உள்ளது. கெனிசா தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சினிமா கரியர் முடிஞ்சுச்சு. நம்ம ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு நடத்துவோமா? அப்படின்னு சொல்லி சமீபத்தில கூட அத பெரிய லெவல்ல வந்துட்டு செலிபிரிட்டி எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்ஷன் மாரி வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன். ஆனா ஜெயம் ரவி வந்துட்டு நம்ம ஊர் மண்ணுல பிறந்தவர் இல்லையா? மதுரை மண்ணுல பிறந்தவர் இல்லையா? அவருக்கு வந்துட்டு ஆனா தவறுன்னு தோணிக்கிட்டே இருந்திருக்குங்க. நம்ம ஏதோ தவறு பண்றோம், நம்ம ஏதோ தவறு பண்றோம். ஏன்னா 2 பசங்கள விட்டு ஒரு மனுஷன் இப்ப கோவால தான் இருக்காரு. அவரால வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னதான் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு தகப்பன் நம்ம தமிழ் கல்ச்சர் மதுரை மண்ணுல வந்துட்டு பிறந்திருக்காரு இல்லையா? அவருக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்குங்க. அதிகமா மதுவும் சாப்பிட்டுருக்காங்க. கெனிசாவும் அதிகமா மது சாப்பிடுவாங்க. அவங்களுமே வந்துட்டு முதல் கணவரோட வாழாம தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு, இப்ப 2வதா வந்துட்டு ஜெயம் ரவிய புடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவிக்கு வந்துட்டு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதிகமா வந்துட்டு போதை பழக்கத்துக்கு ஈடுபட்டிருக்காருங்க. அதான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி 100 கிலோ ரொம்ப ஆள் பல்கா இருப்பார்ன்னு வைங்களேன். ஏன்னா பட வாய்ப்பும் இனி அவருக்கு இல்ல. வேற வழி இல்ல. கெனிசா கூட நம்ம இருக்கலாம். அந்த மாரி மைண்ட் செட்ல தான் இருக்காரே தவிர, அவர் சரியான மனநிலையில் இல்லங்க ஜெயம் ரவி. இந்த சூழல்ல தான் நண்பர்களோட சேர்ந்து சேராத சேர்க்க சேர்ந்து சில தவறான பழக்கவழக்கங்கள் செஞ்சிருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, பிளட் வாமிட் எடுத்ததாகவும், மயக்க நிலையில் விழுந்ததாகவும், அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளா பொங்கியிருக்கு. மருத்துவமனைக்கு உடனே வந்துட்டு அழைத்து சென்றுள்ளார்கள். அங்க பார்த்தீங்கன்னா, இவருக்கு லிவர் பாதிப்பு இருக்கக்கூடும் என்று தீவிர சிகிச்சை வார்டுக்கு வந்துட்டு அவரை மாற்றியுள்ளதாக சில முக்கியமான அதிர்ச்சியான செய்தி வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க. ஒரு மனிதனுக்கு லிவர் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அதாங்க ட்ரைனேஜ் மாதிரி நம்ம சாப்பிடுறது எல்லாத்தையுமே, அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, யூரினை சுத்தப்படுத்துறது எல்லாமே இந்த லிவர் தான். சமீபத்தில ரோபோ சங்கருக்கு அது பாதிச்சு தான் இறந்தாரு. அதாவது கிட்னி பாதிச்சாலும் காப்பாத்திடலாம்,
லங்ஸ் பாதிச்சாலும் காப்பாத்திரலாம். ஆனா லிவர் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? லிவர் பாதிச்சதுன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு மீள்வது மிகப்பெரிய கடினங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு தான் ஜெயம் ரவி வந்துள்ளார் என்றும் வலைதளங்கள்ல படிச்ச செய்தி தான். தொடர் தோல்வி ஒரு மனிதனை வந்துட்டு எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்க.